நான் பண்ற லாஸுக்கு புரோக்கர் ஆப் தான் காரணமா? ஓ! அதனால தான் நான் லாஸ் பண்றேனா? என்னது புரோக்கர் ஆப்ல நான் எடுக்கிற என்ட்ரி பொசிஷன் பார்த்து நான் எமோஷனலி அஃபெக்ட் ஆகி தான் லாஸ் பண்றேனா? ஓ! இதனால தான் நான் ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ள போறேனா? பொசிஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட்டோட பிரைஸ் ரன் ஆகிட்டே இருக்கனால தான் எனக்கு எமோஷனலி அஃபெக்ட் ஆகி நான் ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ள போறேனா? இப்ப நான் சொன்ன மாரிலாம் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மிஸ்ட்ரீஸ் பார்ட் 3 தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காம அதை வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பாருங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸுங்கிறது ஒரு பிகினர் ட்ரேடர்ல இருந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். லாஸு, ரிவெஞ்ச் ட்ரேடிங்கு, எமோஷ்னலி எனக்கு அஃபெக்ட் ஆகுது, எனக்கு அழுக வருது, தூக்கம் வர மாட்டேங்குது. இது எல்லாமே ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிட்டா இதெல்லாம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குமே இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த லெவலில் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பிகினர் லெவலில் இருந்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாகவே ஹியூமன்ஸை பொறுத்தளவுக்கு எமோஷனுங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான். நீங்கள் என்ன தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆனாலும் அது உங்களை விட்டு ஃபுல்லாலாம் போகாது. அதனால் எமோஷ்னல், ரிவெஞ்ச் ட்ரேடிங் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர்த்து ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருந்து அழிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நான் எமோஷ்னல் ஆகக்கூடாது, ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டோம். நிறைய பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணுவீங்க. அப்படி இருக்கவங்க கூட இந்த விஷயத்துல லாஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி எமோஷ்னலாக புரோக்கர் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸை எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணி ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க வேணும்னே பண்ணுறாங்க, வேணும்னே பண்ண கிடையாதுன்னு நான் சொல்லலை. இதனாலையும் நமக்கு எமோஷனல் அஃபெக்ட் ஆகுது. சைக்காலஜி ப்ராப்ளம் இங்கிருந்தும் நமக்கு ஆரம்பிக்குது. இதனால தான் சொல்கிறேன். ஒரு ஹியூமனாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கறதுனால தான் நடக்குதுன்னு தான் சொல்கிறேன். இது புரோக்கர் தான் வேணும்னே இப்படி பண்ணி நம்ம லாஸ் பண்ண வைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு 100% தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ ஆவரேஜுங்கிறது 50 சரியா? 50ல் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க. உங்களோட என்ட்ரிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மார்க்கெட் இப்போ கரண்ட்டில் எதில் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸை காட்டும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு 40 வந்துருச்சு. நீங்கள் எடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50. இப்போ மார்க்கெட் 40ல் இருக்குது. 10 பாயிண்ட் உங்களுக்கு மைனஸில் ஓடிட்டு இருக்கு லாஸ்ட்டில். இப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ரூ. 983 லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 o'clock ஆர் 2:30 இந்த மாதிரி வர்றீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறப்ப மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84ல் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ₹45 இன்க்ரீஸ் ஆகிருக்கு நீங்கள் எக்ஸிட் ஆனதுலேருந்து. ஒரு வேளை நம்ம வச்சுருந்தோம்னா ₹45 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம ஏன் க்ளோஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இது ஒரு விதமான உங்களுக்கு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல அது எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்த ப்ரைஸ் எல்லாமே ஒரு என்ட்ரியே இல்லாத மாதிரி காட்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸு. உங்களோட லாஸ் அந்த டே எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிறப்ப தான் அது உங்களுக்கு அங்கேருந்து ஹிடன் ஆகுமே. அது வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டீங்க, எஸ்எல் அடிச்சிருச்சு, போயிட்டு அகைன் பார்க்குறப்ப நீங்கள் எடுத்ததை விட ப்ரைஸ் கூட ஓடிட்டு இருக்கப்போ உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும்னா, நமக்கு ஐயோ வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு மாதிரி தாட்ஸ் தோணும். நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்து என்ன பண்ணுவீங்கன்னா, லாஸ் ஆனால் கூட ஹோல்டு பண்ணி வைப்பீங்க. ஏன்னா அன்றைக்கி எப்படி தானே ஆச்சு, நம்ம அகைன் ஓப்பன் பண்ணுறப்ப ரெக்கவர் ஆகி மேலே போயிருந்துச்சுல மார்க்கெட்டு, நம்ம எடுத்ததோட இன்க்ரீஸ் தானே ஆயிருந்துச்சு. ஸோ இப்போவும் அந்த மாதிரி ஆகலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி என்ன பண்ணுவீங்கன்னா ஹோல்டு பண்ணி வைப்பீங்க. அப்போ தான் அகைன் ரொம்ப லாஸ் ஆகும், ரெக்கவரே ஆகாது. இதுக்கான ரீசன் ஒரு ட்ரேடருக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காண்டி கூட இருக்கலாம். இது எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணணும்னு தான் அவங்க பண்ணாங்கன்னு கிடையாது. ஒரு ஆவரேஜ் ப்ரைஸு, ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் எடுத்திருக்க லாஸ்ட் பொசிஷனு இதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பராக விசிபிலிட்டியாக காட்டணுங்கிறதுக்காக கூட அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்குறப்ப நம்ம எமோஷ்னல் அஃபெக்ட் ஆகி நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே தான் போவோம். இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் நம்ம தான் காரணம். நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போகிறோம். அவங்க காட்டுறாங்க தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ல. நம்மளை கண்ட்ரோல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல. அப்படி பார்த்தா மார்க்கெட்டில் க்ரீன் கேண்டில் ஏறுது, நான் பை என்ட்ரி போகிறேன் இப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டை குறை சொல்ல முடியாதுல்ல. உங்களோட தப்பு தானே அது. அது மாதிரி தான் ஒரு புரோக்கர் ஆப் இதை உங்களுக்கு விசிபிலிட்டியாக காட்டுறாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களோட தப்பு தான் தவிர்த்து அவங்க தப்பா இல்லையான்னு சொல்லி நம்ம பேசலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நடந்திருக்குது. அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப இதை பார்க்குறப்ப எனக்குமே அப்படி தான் அஃபெக்ட் ஆகும்.
நம்ம எடுத்ததோட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்ப அது இன்க்ரீஸ் ஆகுறப்ப, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ப்ரைஸ் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிடுவேன். அது ப்ராஃபிட்லேயே தான் எக்ஸிட் ஆவேன். இருந்தாலுமே நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் பார்க்குறப்ப, அந்த ஆப் ஓப்பன் பண்ணியோ இல்லை சிஸ்டத்தில் பார்க்குறப்பவோ அது அதோட ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கப்ப நமக்கு ஐயோ வச்சிருக்கலாமோ, எதுக்கு நம்ம எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லி தோணும். இத்தனைக்கும் இது ப்ராஃபிட்டில் நான் எடுத்தப்பே எனக்கு தோணும். ஒரு வேளை லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சம்டைம்ஸு இது 300 கிட்டலாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எடுத்தது ஒன்றா இருக்கும், அங்கேருந்து 300 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே அஃபெக்ட் ஆகி ஏன்டா க்ளோஸ் பண்ணணுன்னு இருக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல தான் புரோக்கர் நம்மளை எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணி ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே கொண்டு வராங்களா, லாஸ் பண்ண வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இதனால தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ரிவெஞ்ச் ட்ரேடிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீமியம் தானே பேங்க் நிஃப்டி. இதே ப்ரீமியமை நீங்கள் சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறப்ப ஆல்ரெடி 983 ரூபா லாஸில் இருக்கா, இங்கேருந்து ஒரு அகைன் ஒரு 500 ரூபா லாஸ் ஆகிறப்ப அது உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆக தோணுமா? அப்போ அது உங்களுக்கு பெரிய லாஸாக தெரியும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணி திருப்பி நீங்கள் அகைன் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப்பில் ட்ரேடிங்குள்ளே நான் வர்றப்ப இதெல்லாம் எனக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களோட லைஃப்லேயும் இது நடக்கலாம், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கலாம். இதை ஓவர் கம் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஓவர் கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இது மட்டும்தான் ஒரே வழி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையில் தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், புரோக்கர் நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறதோ இல்லை நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதோ அவங்களோட மோட்டிவாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி நான் சொல்லலை. என்னன்னா இப்படி ஒன்று இருக்குது, இதை பார்க்குறப்போ நமக்கு எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ எதுக்கு இதை பார்க்குறப்ப எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகும்னு அது காரணம் யார்? நம்ம தானே. ஸோ அப்போ நம்ம அதை எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். பரவாயில்ல, அது பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு, ஆனால் கண்ட்ரோல் பண்ண பழகிட்டிங்கன்னா போக போக உங்களுக்கு ட்ரேடிங் லைஃபு நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.